அன்பு உறவுகளுக்கு வணக்கம். தமிழாகி எழுவோம். பாகம் 10. நம்மையும் நம் தலைமுறையையும் உயர்த்துவோம். அன்புடைய தமிழ் உறவுகளே, 10 பகுதிகளாக நாம் பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். இப்போது அவை அனைத்தும் ஒரு வாழ்க்கை நெறியாக மாற்றுவோம். ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு வாசகர் இருக்க வேண்டும். புத்தகங்கள் இருக்கும் வீட்டில் சண்டைகள் குறையும், சிந்தனைகள் பெருகும், கேள்விகள் பிறக்கும், அறிவு வளரும். குழந்தைகளின் பெற்றோரின் சொற்களால் மட்டும் வளர்வதில்லை, அவர்கள் வாழும் வீட்டின் சூழலும் வளர்கிறார்கள். ஆகவே ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு புத்தகம் திறக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அறிவு தேடப்பட வேண்டும். ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்திறமை இருக்கிறது. அந்த திறமையை கண்டுபிடித்து அதை சரியான வழியில் கொண்டு செல்வது ஆசிரியரின் கடமை மட்டுமல்ல, பெற்றோரின் முதல் பொறுப்பும் அதுதான். ஒரு குழந்தையை மற்றொரு குழந்தையின் நிழலாக மாற்ற முயற்சிக்காதீர்கள். அவர்கள் யாருடைய நகலும் அல்ல. அவர்கள் இறைவன் படைத்த தனித்துவமான ஒரு மனிதன். அவர்களுடைய திறமையை அடையாளம் கண்டு வளர்த்தால் அவர்கள் வாழ்க்கை மட்டுமல்ல, இந்த சமூகமும் சேர்ந்து வளரும். ஒவ்வொரு பெற்றோரும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்க வேண்டும். வழியை காட்டும் விளக்காக இருங்கள். வாழ்க்கையை வாழ்ந்து காட்டும் முன்னுதாரணமாக இருங்கள். குழந்தைக்கு நீங்கள் கொடுக்கும் மிக பெரிய சொத்து பணம் அல்ல, நல்ல பண்புகள், நேர்மை, ஒழுக்கம், தன்னம்பிக்கை, மனித நேயம். இவைகள்தான் வாழ்நாள் முழுவதும் அவர்களுடன் பயணம் செய்யும். ஒவ்வொரு நாளையும் ஒரு இனிய அனுபவமாக மாற்றுங்கள். வாழ்க்கை என்பது ஆண்டுகளால் அளவிடப்படுவதில்லை, அனுபவங்களால் அளவிடப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு புதிய மனிதரை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நல்ல செயலை செய்யுங்கள். ஒரு நல்ல புத்தகத்தை வாசியுங்கள். ஒரு நல்ல எண்ணத்தை விதையுங்கள். அப்போதுதான் வாழ்க்கை அழகாக மலரும். இயற்கையை பாருங்கள். ஒரு தாய்க்குருவி குஞ்சுகளுக்கு சிறகு முளைக்கும் வரை அவற்றை பாதுகாக்கிறது, உணவு ஊட்டுகிறது, ஆபத்திலிருந்து காக்கிறது, பறக்க கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் சிறகு வலுப்பெற்றவுடன் அந்த குஞ்சு தனது வானத்தை தேடி பறக்கிறது. இதுவே இயற்கையின் நீதி. மனித வாழ்க்கையும் இதிலிருந்து ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றோர் குழந்தைகளை என்றென்றும் தங்கள் கைகளில் வைத்திருக்கக்கூடாது. அவர்களின் பணி வாழ்க்கையின் வாசல் வரை அழைத்துச் செல்வது. பிறகு வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டியது குழந்தைகள்தான். ஆனால் மனித இனத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு. பறவைகளைப் போல பிரிந்தாலும் அன்பால் இணைந்தே வாழ முடியும். பெற்றோரின் ஆசீர்வாதம், குழந்தைகளின் நன்றி உணர்வு, குடும்பத்தின் ஒற்றுமை, இவைகள்தான் மனித சமுதாயத்தின் மிக பெரிய செல்வம். அன்புடைய தமிழ் உறவுகளே, நாம் இன்று ஒரு உறுதி எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொரு வீட்டிலும் வாசிப்பை வளர்ப்போம். ஒவ்வொரு குழந்தையின் தனித்திறமையை மதிப்போம். ஒவ்வொரு பெற்றோரும் நல்ல வழிகாட்டியாக இருப்போம். ஒவ்வொரு நாளையும் அர்த்தமுள்ள அனுபவமாக மாற்றுவோம். அப்போது நம் குடும்பங்கள் மாறும். நம் இளைஞர்கள், யுவதிகள் மாறுவார்கள். நம் சமூகம் மாறும். நம் தமிழும் உயர்ந்து நிற்கும். இறுதியாக, தமிழராக பிறப்பது பெருமை அல்ல, தமிழராக வாழ்வதுதான் பெருமை. தமிழை நேசிப்போம், அறிவை வளர்ப்போம், உழைப்பை மதிப்போம், மனித நேயத்தை விதைப்போம். தமிழாகி எழுவோம், அறிவால் எழுவோம், ஒற்றுமையால் எழுவோம். உலகிற்கு வழிகாட்டும் தமிழினமாக மீண்டும் எழுவோம். நன்றி மக்கள். நாம் என்றும் இணைந்தே பயணித்திருப்போம்.